அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மீ அண்ட் மாம் தமிழ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? யாரெல்லாம் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி வெல்கம், மனசார நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக என்னுடைய விலாக்ஸை வந்து பாருங்கள். ஸோ நாளை மறுநாள் ரம்ஜான் அப்படின்றதுக்காக தமன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, அம்மா இன்றைக்கி நான் வந்து பேக்கு வந்து ஹேண்டு அப்ளை பண்ணி விட்டுறேன் மெஹந்தியை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வச்சு விட்டுறேன். ஸோ கரெக்டாக இருக்கும்மா, எனக்கும் வந்து ஸ்ட்ரெயினாக அதாவது கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவளும் வந்து 10th படிக்கிறாளா, ரொம்ப ஸ்லோவாக வைப்பா பட் அழகாக வைப்பா, அதனால் நானும் ஒத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? தமன்னா வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா. இதுதான் டிசைனு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். பசி வேறு ரொம்ப எடுத்துடுச்சிங்களா. அப்புறம் தமன்னா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பரோட்டாவை வந்து பிச்சு மட்டும் கொடுத்துட்றா, நான் ஃபோக் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவள் வந்து அழகாக பிச்சு சாம்பார் அது என்ன வெஜிடபிள் அந்த இது போட்டு கொடுத்துட்டா. நீங்கள் சாப்பிட்டுக்குங்கம்மா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து அவள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், சரிங்களா? மெஹந்தி இது தான், ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் வைக்கலை ஃப்ரெண்ட்ஸ், மெஹந்தி எதுவும் வைக்கலை. நான் டிசைன் ஏதாவது அவள் வச்சா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து காலையில் என்ன மாதிரி கலர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நெயில்ஸ்க்கும் வந்து வைக்கணும், சரியா? நெயில்ஸ்க்கெலாம் வச்சு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இதை பாருங்கள், இந்த கையிலையும் நான் வந்து இன்னும் வைக்கலை. நம்ம வச்சுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. தமன்னா வந்து எந்த அளவுக்கு முடியணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சு விட்டுட்டா. பட் என்னன்னு பார்த்திங்கன்னா லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ லேட் நைட் ஆனதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனுடைய டார்ச்சில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஜாங்கிரியும் வந்து அழகாக தூங்கிட்டா. டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணா. இது அவள் வந்து சின்ன பாப்பா தான், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணால். ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணல, முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட்டில், சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து யாராச்சும் இருக்காங்களா பாருங்கள். யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஜல்தி இங்கே ஒழிஞ்சிட்ருக்கா. அதனால் அம்மா வந்து சொன்னாங்க ஜல்தியை வந்து வெளியே விட சொல்லி. ஸோ அதனால் நானும் விட்டுருக்கேன். அவள் ஜாங்கிரி வந்து ஓடி போயிட்டா எங்கேயோ. ஸோ வருவா, இவ கூட தான் விளையாடிட்டு இருந்தா, ஆனால் இப்போ ஓடி போயிருக்கா. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கு, எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்புறம் அம்மாவோட மெஹந்தி நேற்று பார்த்துருப்பீங்க நான் போட்டது. ஸோ இப்போ அது எவ்வளோ கலர் வந்து இதாக இருக்குது, ஸ்டெயின் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? நீ வந்து இது கேட்டல்ல, சேமியா செஞ்சு கொடுங்கன்ட்டு. அது என்ன கார சேமியா, தம் சேமியா, ஏதாச்சும் ஒன்று. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சரி இதை பாரு, நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் சேமியாவை, சரியா? இது வந்து கொதி வந்துருச்சு, போட்டுட்டு மூடி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ தட்டு. தம் சேமியா, கார சேமியா, முட்டை சேமியா, எது வேணால் நினச்சிக்கலாம். நம்ம எது போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, சரியா? சரி சொல்லு தமன்னா, என்ன கேமராவோட வந்து நிற்கிற? ஆமாம், மெஹந்தி போட்டால காட்டணும்ல எல்லாருக்கும். தோ காமிக்கிறேன். எல்லாரும் யோசிப்பாங்க என்னடா எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்குது, இன்னும் வந்து இங்கே வைக்கல இல்லைம்மா. தமன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே வச்சு விட்ருவா. என்னன்னா இது வந்து நேற்று நைட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் வச்சு. கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூவாக எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா நேற்று இது கொஞ்சம், இன்றைக்கி கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சோன்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு vlog-ஆ போடுறேன். உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள், தமன்னாவுடைய மெஹந்தி டிசைன் இதுதான். தமன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வரைவா. இது வந்து முகல் டிசைன் சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் கலர் ஏறலை, இது வந்து இன்னும் கலர் ஏறணும். இன்னைக்கு விட எப்படா நாளைக்கு வந்து நல்லா ஏறும்ல இன்ஷா அல்லாஹ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தைலம் இல்லை தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் தடவை சொன்னால் நான் எதுவுமே தடவாமலே இந்த கலர் இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம்.
எந்த அளவுக்கு வந்து கலர் ஏறி இருக்கு அப்படின்றது. இது இங்கே தொப்பி வைக்கலை, அது வைக்கலை, இங்கே உள்ளங்கையில் மட்டும் போட சொன்னேன். ஃபுல்லாக வேண்டாம், இங்கே மட்டும் போட்டு விடுமா அப்படின்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேலைகளே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் வந்து தமனாவை வந்து புக் பண்ணோன்னா புக் பண்ணிக்கோங்க இப்போவே, யாருக்கெல்லாம் வேணுமோ அப்படின்ட்டு நான் இப்போவே சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமனா வந்து இப்போ தான் வந்து மெஹந்தி வைக்க கற்றுக்குறா. பட் என்னென்னா கொஞ்சம் லேட்டு. சரிங்களா, நான் செருப்பு ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். காலில் கூட அழகாக வச்சுருக்கா பாருங்கள். இது ரோஜா பூ டிசைனில் வந்து வச்சுருக்கா தமன்னா, அழகாக வச்சுருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனே அவ்வளோ அழகுது. அந்த சைடில் பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தா. எனக்கு என்னன்னா இந்த காலில் ஏறுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையிலையும் கலர் வந்து ஏறணும். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வச்சுருக்கா தமன்னா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், நம்ம ஜாங்கிரிக்கும் வந்து மெஹந்தி வச்சு விடலான்னு பார்த்தேன். ஜாங்கிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேண்டாமா, எனக்கு வந்து கேட் ஃபுட்டு போடுங்க, கறி போடுங்க போதும் அப்படின்றா. நான் எங்கே இருக்கனோ அங்கே இருப்பா இவ, நான் எங்கே இருக்கணும் அங்கே இருப்பா. ஜல்தி கூட இருக்க சொன்னால் ஓடி வந்துட்டேங்க. ஆஹா, அப்போ பால்கனியில் விளையாடலையாடி நீ? விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ எதுக்கு வந்த? அக்கா வந்த உடனே வந்துட்டியா? கேமரா, ஓஹோ கேமரா எடுத்த உடனே வந்துட்டியா? காலையில் ரீல்ஸ் பண்ண சொன்னால் பண்ணியா நீ? அது என்ன, அது ஹிப்ஹாப் சாங்கு, அதுக்கு பண்ணியா நீ? பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரீட் கேட்டான்னு கொடுத்தேன். கேட் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துச்சு. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு கொஞ்சிட்டு இப்படி கிடக்குறா. ஆனால் ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. ஆமாம், நடிக்கிறியா? வீடியோவில் நடிக்கிறியா? ரீல்ஸ் பண்ணுறியா ஜாங்கிரி? பண்ணுறியா? தூக்கம் பாரு, கண்ணை சொக்குது தூக்கம். வால் பார்த்தியா ஆட்டம், டிங்கு டிங்குன்னு. சரி தமன்னா, ட்ரெஸ்ஸு வந்து கீழே போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் காமிச்சிடலாம். சரியா? உன் ட்ரெஸ்ஸை மட்டும் நான் காமிச்சு விலாகாக போட்டுட்டேன். என் ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு விலாகாக போடவே முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னே தெரியல. சரி ஓகே, டைம் இல்லையா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், பூந்தி ஃபங்க்ஷனுக்கு பூந்தி வந்து 3 நாள் ஆச்சு. 2 பாக்கெட் வந்துச்சு, ஒரு பாக்கெட் காலி ஆகிடுச்சு. திரும்பியும் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, தமனா வந்து சாப்பிடுவா அப்படின்னு. அதை வந்து தமனா இன்றைக்கி காலி பண்ணணும். அப்புறம் இங்கே காமி, சோட்டுவை காமி. அதை பாருங்க, இவன் எங்கே உட்காந்துட்ருக்கான் பாருங்கள். என்ன ரம்ஜானுக்கு என்ன, உனக்கு என்ன வேணும்? ரம்ஜானுக்கு கறி வேணுமா? என்ன வேணும் உனக்கு? இது பாருங்க எப்படி பண்ணுறான் பாருங்க. என்ன வேணும்டி, என்ன வேணும் உனக்கு? ரம்ஜானுக்கு கறி வேணுமா? என்ன மீன் வேணுமா? என்ன வேணும்? சிக்கன் வேணுமா? பாருங்கள் எப்படி பாருங்கள். கையை மட்டும் நான் காமிக்கக்கூடாது, அப்படியே படுத்துப்பான், கொஞ்சுவான், தடவுவான், எல்லா வேலை பண்ணுவான். ஆமாம் பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவான் பாருங்கள். கை வைக்கிறேன்னா அதை பாருங்கள் எப்படி தள்ளுறான் பாருங்கள். இதை பாருங்கள், அவனே நவுந்து வந்து எப்படி பண்ணுறான், கொஞ்சம் பாருங்க. அழகு செல்லம்டி, இது அழகு செல்லம், என் செல்ல குட்டி. சோட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பாசக்கார பையன். சரி ஓகே, நீ இங்கே படுன்னா. அம்மா வந்து இப்போது சாப்பிட்டு முடித்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் விலாகாக எடுக்கணும். ஓகே பாய். ஓகே, நான் இப்போ என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் காமிச்சிடுறேன். சரிங்களா, நான் வந்து வீடியோவை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து வீடியோ லென்த் ஆகிடக்கூடாது இல்லைங்களா, அதனால். சரிங்களா, இது வந்து ரெடிமேட்டு. ஸோ இதுதான் என்னுடைய காஸ்டியூம். சரிங்களா, இதை பார்த்துக்குங்க. இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். சரிங்களா, எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது வந்து பாகிஸ்தானி சூட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் தான் எல்லாமே, நான் எதுவுமே ஸ்டிச் பண்ணல. பாருங்க, இங்கே காமிடா. இது இந்த மாதிரி இந்த 3/4 பேண்ட் வரும்ல, அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. சரிங்களா,
இதுக்கு துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். எப்படி இருக்குது சொல்லுங்கள். என்னுடைய ரம்ஜான் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்கி ஒர்க் வச்சு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கம் சம்கி அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கான கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது. சரிங்களா, இந்த கிளிப்பு, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற வாட்ச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜடை பின்னி போடுறதுக்கான லப்பரு. தென் வந்து என்னுடைய பேங்கிள்ஸ் காட்டட்டுங்களா? இதை பாருங்க, என் பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? இன்னும் 2-3 பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து எது சூட் ஆகுதோ அந்த டைம் பார்த்து நான் போட்டுக்கலான்ட்டு இப்போதைக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து எங்கே ஆர்டர் பண்ணேன்னா மீஷோவில் தான் வாங்கினது நான். இப்போ கிடையாது, இது வந்து ஆயிடுச்சு, ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. பட் நான் வந்து வியர் பண்ணல. அது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அமைஞ்சிருக்கு. சரி நம்ம வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த செட்டும் வந்து எடுத்து வைக்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த தாலி செயின் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் வந்து என்னுடைய கோல்டு செயின் அதே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தமன்னா சொன்னா, இல்லை ஏதாச்சும் வந்து போடுமா கழுத்துக்கு, கொஞ்சம் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஆல்ரெடி வந்து ட்ரெஸ்ஸே வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கா, சரி நம்ம 2 செயின் வச்சு கழுத்தில் போட்டு நம்ம அழகாக சிம்பிளாக பேங்கிள் வச்சு அப்புறம் வந்து வாட்ச் போட்டு நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம்னா ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சமைக்கிற ஒர்க் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு ட்ரெஸ்ஸையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு 3 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் ட்ரெஸ். சுடிதார் தான். நான் வந்து இதுவாக மடித்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு அளவு பார்த்துட்டு அப்படியே மடித்து வச்சுட்டேன். சரிங்களா, இப்போ தான் எடுக்கிறேன் திரும்பியும். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு இந்த சுடிதார், இது ஒரு செட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இதுவும் வந்து நான் வியர் பண்ணல. இதுக்கான பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருவாலி பேண்ட் சொல்லுவாங்கள்ல, கால் ஒட்டி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பேண்ட்டு. சரிங்களா, இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. சரிங்களா, நான் வந்து அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு இது தான் வந்து வாங்கினது, ரெடிமேடாக வாங்கினது. பட் வந்து சரி ஸ்டிச்சும் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம வந்து காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, ஈவினிங் முடிஞ்சால் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா எந்த ரம்ஜானும் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ட்ரெஸ்ஸாலாம் எடுக்க மாட்டேன். சரி இந்த டைம் வந்து இருந்துச்சு, இது வாங்கி வச்சுருந்தேன் இந்த மெட்டீரியல். சரி நம்ம தைக்க கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் வந்து மடித்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கல் இதாகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து ட்ரெஸ் இப்படி தான் மடித்து வைப்பேன், ஆப்போசிட்டாக தான். ஸோ அதனால் இதுவும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போது நான் அதை வந்து எல்லாமே திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இது குட்டி குட்டியாக ஸ்டோன் இருக்கா, அது எல்லாமே வந்து நம்ம ஆப்போசிட்டாக மடித்து வைக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால தான் அந்த கலரும் வந்து ஷேட் ஆகாது. ஸோ எப்போவுமே அப்படி தான் வைப்பேன் பாருங்கள். இதுக்கு வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி. சரிங்களா, சிம்பிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து எந்த ட்ரெஸ் வியர் பண்ணுறதுன்னு தெரியல. அல்லாஹ் வந்து இந்த ரம்ஜானுக்கு வந்து 1க்கு 2 கொடுத்துருக்காரு, இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி வந்து அடுத்த ரம்ஜான் எல்லா ரம்ஜானுக்குமே வந்து இப்படி அமையணும். இது வந்து துப்பட்டா, இது வந்து துப்பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கல்லுலாம் கிடையாது, சிம்பிள் ஒர்க் தான். பட் ஃபுல்லாக துப்பட்டா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது. தெரியுதா தமன்னா? தெரியுது. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் இந்த கலர். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். என்னுடைய ரம்ஜான் ட்ரெஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் வந்து ஃபஸ்ட்டு எது அப்படின்னு சொல்வேன்னா, எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்சது இதுதான். எனக்கு ரெடிமேட்டே எப்போவுமே வந்து கரெக்டாக அமையாது. ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெடிமேட்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது அப்படின்ட்டு. எனக்கு அமையாது அப்படி. அதனால் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட்டே வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சது.
அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மெரூன் ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸும் வந்து நான் இப்போது உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து காமிச்சிடுறேன். சரிங்களா? இந்த 3 ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்கள். இது வந்து சிம்பிளாக இருக்கும். இதுலேயும் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது லைட்டாக, பட் சிம்பிளாக இருக்கும். எனக்கு வந்து இப்போல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக வியர் பண்ணுறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரம்ஜான் ட்ரெஸ்ஸு. சரிங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காலையில் மார்னிங் எழுந்து நான் வந்து என்ன டே இருக்கோ நாளைக்கான டேயை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு இந்த 3 days உடைய vlog-ஐ வந்து ஒரு vlog-ஆ உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், ஃபைனலி இன்னைக்கு இது. ஸோ இந்த மார்னிங் வியூ பாருங்கள். ஸோ வாங்க உள்ளே போய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னம்மா பெருக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மெஹந்தி குப்பையே அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக மெஹந்தி தான், வீடு ஃபுல்லாக. இங்கே ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அங்கே காமி. டேடி ட்ரெஸ்ஸு காமி. இதுதான் அப்பாவோட ட்ரெஸ்ஸு. அப்பா வந்து குளிக்க போயிருக்காங்க. ஸோ வந்த உடனே இந்த ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணும். அம்மா நாங்களும் குளிச்சுட்டு இதுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு நமாஸ் படிச்சுப்போம். அப்பாவுக்கும் 7:30 அப்படி நமாஸ் இருக்கும். ஸோ அம்மா ஆல்மோஸ்ட் பெருக்கி முடிச்சாச்சு. நான் வந்து இப்போது குளித்து முடித்து ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு கீழே வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்த்தி எடுப்பாங்கள்ல அந்த தட்டு. ஸோ தொழுகை முடிஞ்சு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்க வச்சு ஆர்த்தி எடுத்து நம்ம உள்ளே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அம்மா வீடு. எனக்கு இன்னும் கோல்டே சரியாகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் பேர் வந்து பார்த்திங்கன்னா அத்னன். சரிங்களா? அதுமா கூப்பிட்ட உடனே வருவான். இன்றைக்கி ஏதோ கண்டுக்க மாட்டேன்றான். வடா செல்லம், இங்கே வாடா, இங்கே வாடா. நான் நிறைய கீழே வரமாட்டேன், எப்பயாச்சும் வருவேன். ஸோ அதனால் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள். வந்து கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், முள்ளு கத்திரிக்காய். இப்போ நம்ம கிச்சனில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஏதோ முந்திரி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ரம்ஜான் ஸ்பெஷல் பாயாசம். வாங்க எல்லோரும் நம்ம வீட்டில் பாயாசம் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வேலை ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து மணி வந்து 8:30. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றே இந்த ஆனியன் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலை உரித்து எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு சமையல் வேலை முடிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம வேலையும் முடிஞ்சிடும். இதை பாருங்கள், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தொழுகை. ஸோ அதனால் நான் வந்து ரெடி ஆகிட்டு கீழே கிளம்பி வந்துட்டேன். நம்ம வந்து குக்கிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுடைய பண்டிகை வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கான ட்ரெஸ்ஸு வந்து நான் இதுதான் இப்போதைக்கு வியர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை பாருங்கள், இந்த மெரூன் ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிம்பிளாக இருக்கட்டும், காலையிலே ஒரு மாதிரி ரொம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜின்ட்டு சோட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேட் ஃபுட்டு வச்சுட்டு தான் வந்தேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்றது அப்புறமா காமிக்கிறேன். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி மந்தி பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், அப்படியே நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் நல்லா அழகாக வந்திருக்கு. நான் வந்து மந்தி பிரியாணி செஞ்சேன். இந்த இது ஸ்மோக் ஃப்ளேவர்லாம் கொடுப்பாங்கள்ல, அப்படி வச்சு இதை பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மோக் ஃப்ளேவர்லாம் வச்சு மந்தி பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இது வந்து நம்ம கொடுத்து அனுப்பேன். மேலே வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு. ஸோ கத்திரிக்காய் சட்னி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சட்னி, அதேங்க அது அங்கே இருக்குது. எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாயாசம் எல்லாமே ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ரம்ஜான் சொல்லிக்கிறேன். பிரியாணியை வந்து பார்த்தாலே ரம்ஜான் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வந்து சொன்னேன் பார்த்திங்களா, ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு நினச்சேன். ஸோ எந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆசைப்பட்டேனோ அந்த ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு நானும் வெளியில் கிளம்பிட்டேன். ஸோ நான், அப்பா, அம்மா, தமன்னா பாப்பா, என்னுடைய ஹஸ்பண்டு, நாங்கள் வந்து 5 பேர் கிளம்பியாச்சு. ஸோ போகும்போது என்னால் வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஒரு பரபரப்பில் கலாட்டாவில் அப்படியே வந்து கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லேட் நைட் தான் ஆயிடுச்சு. பட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டே போனதே தெரியல. நிறைய ரிலேட்டிவ்ஸை பார்த்தோம். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஃபன் பண்ணிவிட்டு, நல்லா பேசிட்டு, மனசு விட்டு பேசிட்டு, ஸோ இன்றைக்கான டே எப்படி போச்சு அதெல்லாம் வந்து நல்லா வந்து பேசி செலிப்ரேட் பண்ணது எல்லாமே சொல்லி சந்தோஷப்பட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.